மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது உங்களுக்கான சிஏ வீடியோ தான். ஸோ என்னடா வீடியோ வரலையே, லைவ் வரலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க 2 நாளா. சாரி மக்களே, என்னோட லேப்டாப் வந்து கொஞ்சம் மொத்தமாக ஒரு மாதிரி ஓஎஸ்லாம் அடியே நின்றுச்சு. ஸோ அதனால் வேறு லேப்டாப் ரெடி பண்ணி ரெக்கார்ட் கண்டென்ட் ரெடி பண்ணி நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி. ஸோ இன்றைக்கா லேப்டாப் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இதுவே வேறு லேப்டாப் தான், நீ லேப்டாப் கிடைக்கல. ஸோ அதனால தான் என்னால் லைவ் வர முடியல. ஸோ மற்றபடி ஒரு பெரிய இஷ்யூ எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் என்னால் லைவ் வர முடியல. ஸோ இன்னைக்கு இந்த கண்டென்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி இந்த என் லேப்டாப் வரும், இந்த லேப்டாப் எடுத்து தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஸோ டெய்லி உங்களுக்கான கண்டென்ட் நாளிலிருந்து கரெக்டாக லைவாகவே வந்துடும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெக்கார்டர் செஷனாக இருக்குது. ஸோ கோச்சிக்கிறாதீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ போயிடலாம் தானே? போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா ஸோ இதான் என்னோட ஸ்டடி. எப்படா இல்லைனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கியா? ஸோ கார்த்திகை ஆஃபர் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 999 இருந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் CWJ35 அப்படின்னு சொல்லி கூப்பன் கோட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 649 வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வேணுன்றவங்க இப்போயே போய் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் மைண்டில் இருக்கேன், வாங்கலாம் வேணாமா நினச்சிட்டு அப்புறம் ஆஃபர் முடிஞ்சுக்கோ சார் இன்னைக்கு தான் சார் முடிவு எடுத்தேன், ஸோ ஆஃபர் முடிஞ்சிருச்சு சார் மட்டும் நாளைக்கு வந்து கேட்காதீங்க. ஸோ வேணுன்றவங்க இப்போயே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே திருப்பி வந்து கேட்டு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்கப்பா, தயவு செஞ்சு. சரியா? எஸ். ஸோ போயிடலாமா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் 14 இன்னைக்கு தான் நம்மளுக்கு. ஸோ டிசம்பர் 15, 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். டிசம்பர் 15, 16க்கான கரண்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாளிலிருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2 days ஆட் பண்ணி நான் கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு? விஜய் திவாஸ் டிசம்பர் 16, டிசம்பர் 16 வந்து விஜய் திவாஸ் அப்படின்ற டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1972 டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா 1979 தான் 71 தான் வந்து நம்ம ஒன்றும் இல்லையா, அந்த கார்கில் வார் இந்தோ பாகிஸ்தான் கார்கில் வார் இருக்குல்ல. ஸோ இந்த பங்களாதேஷ் பிரிச்சப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் வார் இருந்துச்சுல. ஸோ அந்த வார் 13 நாள் நடந்துச்சு. ஸோ அந்த வாரில் வந்து கிட்டத்தட்ட 93,000 பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் வந்து நம்ம பாகிஸ்தான் லிபரேஷனுக்காக நம்ம போய் இந்தியா அவங்களோட சண்டை போட்டு அவங்க வந்து சரணடைஞ்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் ஏஏகே நைசி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை சேர்ந்த லெப்டினன்ட் கவர்னர் வந்து நாங்கள் வந்து சரண்டர் ஆயிடுறோம் தாக்கால அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிருந்தாங்க. ஸோ அதனால இந்த அன்னையோட தான் இந்த வார் முடிஞ்சு. அதாவது 1971 டிசம்பர் 16 அந்த வார் முடிஞ்சிச்சு. கார்கில் வார் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய போராட்டம் நிறைய தியாகம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து போராட்டத்தை அந்த வாரில் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அவங்களோட முழு பலத்தையும் கொடுத்து சண்டை போட்டு இந்தியாவுக்கான வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஆனர் பண்ற ஒரு தினமாக இந்த விஜய் திவாஸ் டே அவங்களோட தைரியத்தையும் போராட்ட குணத்தையும் அவங்களோட மன வலிமையும் பாராட்டி தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. அவங்க இறந்து போனவங்களுக்கான ஹானராகவும் இந்த டே இருக்கணும்னு சொல்லி விஜய் திவாஸ் அப்படின்ற டே டிசம்பர் 16 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி இந்தியாவில் நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே வந்து டிசம்பர் 14 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. 14 நியூஸ் நம்ம பார்க்கல. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் டே, சரி, நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே வந்து டிசம்பர் 14 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? சஸ்டைனபிள் எனர்ஜி ப்ராக்டிஸை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க டிசம்பர் 14. ரைட்டு. நெக்ஸ்ட் அப்பான். ஸோ எக்ஸ் ஃபுட்பாலர் மிக்கேல் கவைலாஷிவ், சரியா? கவைலாஷிவ்லி கவைலாஷிவ்லின்னு வச்சுக்கோ. ரைட். மைக்கேல் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. மிக்கேல் கவைலாஷிவ்லி பிரசிடென்ட் ஆஃப் ஜார்ஜியா. சரியா? ஜார்ஜியாவோட பிரசிடென்ட்டாக எக்ஸ் ஃபுட்பாலராக இருந்த மிக்கேல் கவைலாஷ்விலி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். சாலோம் ஜூப்ரிச்விலி அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? சாலோமை ரீப்ளேஸ் பண்ணி மைக்கேல் வந்து ஜார்ஜியாவோட பிரசிடென்ட்டாக பொறுப்பெடுத்திருக்கிறார். இதான் கதை. சரியா? ஸோ இவர் இதற்கு முன்னாடி வந்து ஃபார்மர் எம்பியா இருந்தவர். ஸோ ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டியோட ஆத்தரிங் ரூலிங் பார்ட்டியாக இருந்தப்போ அதுல இருந்து எம்பியா இருந்தவர். ஸோ இவர் வந்து இப்போ நீங்க வந்து பிரசிடென்ட் ஆகணுன்ற ஓட்டெடுப்புல 225 பேர்ல 224 பேர் வந்து நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கொடுத்துருக்காங்க. யார் ரீப்ளேஸ் பண்ணி? சாலோமை ரீப்ளேஸ் பண்ணி யார் வரா? மிக்கேல் கவைலாஷ்விலி வந்து வந்திருக்காப்ல. சரியா? ஸோ ஜார்ஜியாவோட பிரசிடென்ட் யாரு? மைக்கேல் கவைலாஷ்விலி. கேபிட்டல் பிலிசி, கரன்சி ஜார்ஜியன் லாரி. சரியா? ஜார்ஜியன் லாரி. ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபுட்பாலர்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகில். அவரோட பேர் என்ன? மைக்கேல். சரியா? மைக்கேல் எக்ஸ் ஃபுட்பாலர். அவர் வந்து அந்த படத்தில் எக்ஸ் ஃபுட்பாலராக இருப்பார். பிகில் படத்தில் வந்து அவர் எக்ஸ் ஃபுட்பாலராக தான் இருப்பார். ஸோ விளாண்டுருப்பாரு. அதுக்கப்புறம் விளாடாம ரிட்டையர்ட் ஆகிட்டு எப்படி சொல்றது, ஊரை காப்பாற்ற போயிடுவாப்ல. கரெக்டா? எஸ். ஸோ அதுதான் உங்களுக்கான க்ளூ. ஸோ பிகில் படத்தில் மைக்கேல் வந்து எக்ஸ் ஃபுட்பாலராக இருப்பார். எஸ். எக்ஸ் ஃபுட்பாலராக இருந்து ஊரை காப்பாத்துறதுக்கு சார்ஜ் எடுத்துக்கிடுவாரு. என்னடா ஜார்ஜியா சார்ஜ் எடுத்து ஊரை காப்பாத்துறேன்னு சொல்லி சார்ஜ் எடுத்துக்கிடுவாரு. ஜார்ஜியா. ரைட்டு. ஏடிபி அண்ட் நாப்ஃபெட் கொலாபரேட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். அதாவது வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் இந்தியாவோட நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்குள்ள வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா
அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாப்ஃபிடுக்கு வந்து ஏடிபி வந்து இந்த அக்ரிமெண்ட் மூலமாக நிறைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ கிளைமேட் ஃபினான்ஸ் கேபிலிட்டிஸ்க்கான சப்போர்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கிளைமேட் ரெசிலியன்ஸை கொண்டு வரது, ஸோ அர்பன் அண்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, ஸோ என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் சரியா. ஸோ என்ஹான்ஸ் பண்ணுறதுனா வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், ப்ரொமோட் பண்ணுறதா இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டின்னு மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க ஏடிபியும் நாப்ஃபிடும். நாப்ஃபிடோட டேரக்டர் M.M. Ayyappan, headquarters New Delhi, founded 2021, right? Right. ஸோ இதே மாதிரி நம்ம ஏடிபி $500 million இப்போ ரீசெண்டாக பார்த்தோமா, எஸ். ஸோ கிளைமேட்ல அதாவது ரினியூபிள் எனர்ஜி அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு $500 million லோன் கொடுத்துருக்காங்க நம்ம ஏடிபி சரியா. ஸோ ஏடிபியோட ஸ்டாட்டிக் என்ன, ஏடிபியோட ஹெட் யாரு, எஸ் அன்னைக்கு தான் பார்த்தோம், காண்டா மசாட்டோ காண்டா கரெக்டா. ஸோ ஹெட் குவார்டர்ஸ் மேடலியாங் பிலிப்பைன்ஸ், இது founded 1966 சரியா, 1966 right. Clear done. And the partnership, so Karman Drones TCL joins hands to co-develop UAV solutions. அதாவது ஒரு ட்ரோன் கம்பெனியான கர்மன் ட்ரோன்ஸ் அவங்களும் நம்ம டிஃபென்ஸ் PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கான ட்ரூப்ஸ் கம்ஃபோர்ட் லிமிடெட் TCLும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து டெவலப் பண்ணி நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி தரோம், உங்களோட சேர்ந்து டெவலப் பண்ணுறதுக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து உங்களோட சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி TCL கூட நம்ம ட்ரூப்ஸ் கம்ஃபோர்ட் லிமிடெட் கூட ட்ரோன் டெக்கான கர்மன் ட்ரோன்ஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம்ஸ், அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கான சொல்யூஷன் அந்த UAVs அண்ட் UAS சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். எந்த மாதிரி தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு தேவையா, பாராமிலிட்டரி யூனிட் தேவையா, அதுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, ஸோ இல்லை போலீஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தேவைப்படுது, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த சர்வேலன்ஸுக்கு தேவைப்படுது, இல்லை வந்து ஏதோ ஒரு சிவில் செக்டாருக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு எந்த இதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற கேட்டகரியில் நம்ம UAVs அண்ட் UAS வந்து ரெடி பண்ணி தரோம். அதற்காக ட்ரூப்ஸ் கம்ஃபோர்ட் கூட நம்ம கர்மன் ட்ரோன்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை வச்சிருக்காங்க சரியா. TCLோட CMD VK திவாரி, ஹெட் குவார்டர்ஸ் கான்பூர், ஃபவுண்டட் 2021 ரைட். ஸோ கிளியர். ஸோ இதே மாதிரி ஏடி ஓ மை காட், ஸோ இதை மாற்ற நினைச்சேன் மறந்துட்டேன் பாருங்க. சிம்பிள், நம்ம HALக்கு வந்து இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து லோன் கொடுத்தாங்க சரியா, ஹை மொபிலிட்டி வெஹிக்கிள் ரெடி பண்ணி கொடுக்குறது. எவ்வளோக்கு கொடுத்தாங்கன்றதை நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ எத்தனை மில்லியன் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வேணாம், நான் கேட்டதான் ரீசெண்ட் நியூஸ்லாம் வச்சுக்கிறோம் சரியா. HAL கூட நம்ம சாரி HAL கூட வந்து ஜென்ரலாக HAL கூட போடல, BEML கூட தான் ஹை மொபிலிட்டி வெஹிக்கிள் போட்டிருந்தாங்க. சாரி மாற்றி சொல்லிட்டேன், BEML கூட தான் ஹை மொபிலிட்டி வெஹிக்கிளுக்கு டீல் போட்டிருந்தாங்க. எவ்வளோக்கு போட்டிருந்தாங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா, நான் கமெண்ட்டில் வந்து செக் பண்ணுவேன் ரைட். ஆவாட். ஸோ எக்கலாஜிஸ்ட் மாதவ் கட்கில் கெட்ஸ் யூஎன்ஸ் ஹையஸ்ட் என்வரான்மெண்டல் ஹானர், அதாவது யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராமோட பிரஸ்டீஜியஸ் சாம்பியன் ஆஃப் த எர்த் அவார்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த எக்காலஜிஸ்டான மாதவ் கட்கில் வந்து வாங்கியிருக்காப்புல சரி. எதற்காக அப்படின்னா, அவரோட இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்க்கான கிரவுண்ட் பிரேக்கிங், வெஸ்டர்ன் காட்ஸை பாதுகாக்கிறதுக்கான நிறைய கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதற்காக அவருக்கு இந்த UN என்வரான்மெண்டல் ப்ரோக்ராமோட பிரஸ்டீஜியஸ் சாம்பியன் ஆஃப் த எர்த் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில் சரியா. ஸோ இது வந்து அவரோட டெடிகேஷனை பாராட்டு, அவரோட இந்த என்வரான்மெண்டல் கன்வர்சேஷன் அண்ட் எப்படி சொல்றது, அந்த எக்கனாலஜிக்கல் வெஸ்டர்ன் காட்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற முன்னெடுப்புகள் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அவரோட டெடிகேஷனை இப்போ ஊக்குவிக்கும் விதமாக, ரெகனைஸ் பண்ணுற விதமாக இந்த அவார்டு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாதவ் கட்கிலுக்கு சரியா. ஹையஸ்ட் எக்கனாமிக் என்வரான்மெண்டல் ஹானர் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ரைட்டு. ஸோ இவர் வந்து ஒரு பேனலோட மெம்பராக இருந்தார், கவர்மெண்ட் போட்ட வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் பேனலோட சேர்மனாக இருந்து. ஸோ அங்கே வந்து எந்தெந்த மாதிரியான இம்பாக்ட்லாம் ஏற்படுது, அது பாதிக்கப்படுது, பாப்புலேஷன் ப்ரெஷர்னாலயா, இல்லை கிளைமேட் சேஞ்ச்னாலயா, இல்லை டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்னாலயா, ஸோ இதனால் வந்து அந்த ஏரியா வந்து ஃப்ரெஜைலாக மாறுது, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதுக்கான கமிட்டியோட ஹெட்டாக இவர் தான் இருந்திருக்காரு சரியா, மாதவ் கட்கில். அவருக்கு தான் இப்போ UNோட என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம் அமைப்போட பிரஸ்டீஜியஸ் சாம்பியன் ஆஃப் த எர்த் அவார்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியா. எஸ். ஸோ அந்த சாம்பியன் ஆஃப் த எர்த் அவார்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க, அதில் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். இல்லை லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில் நம்ம மாதவ் கட்கில் வாங்கியிருக்காப்ல. ஸோ UNEPயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இங்கர் ஆண்டர்சன், ஹெட் குவார்டர்ஸ் நைரோபி கென்யா, ஃபவுண்டட் 1972 ரைட்டு. ஒரு நிமிஷம், எஸ் ஒன் சைலண்ட்ல தான் இருக்கு கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம SCPI சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதானி ஏர்போர்ட்டுக்கு கீழே வந்து இயங்கிட்டு இருக்க ஒரு ஏர்போர்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்.
அவங்களோட இந்த எனர்ஜி எஃபிஷியன்சிக்காக நிறைய இனோவேட்டிவ் அப்ரோச்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணதுக்கான ஒரு பாராட்டுதலாக நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட்ஸ் 2024 வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம எஸ்விபிஐ ஏர்போர்ட்டுக்கு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு. இனோவேட்டிவ் அப்ரோச் எனர்ஜி எஃபிஷியன்சிக்காக பண்ண நிறைய இனோவேட்டிவ் அப்ரோச்சுக்காக அவங்களுக்கு நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டு. நெக்ஸ்ட் பேனல்லாம் கமிட்டி, வேற ஒன்றும் இல்லை. ஸோ எஸ்பிஐ லீட் பேனல் டு லிஸ்ட் அவுட் நியூ பேட் லோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் டு NARCL, அதாவது நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேட் லோன், அதாவது பேட் பேங்க்னு சொல்லுவாங்க. சரியா? பேட் லோன் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த NARCLக்கு வந்து நீங்கள் உங்களோட பேட் லோன் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது எந்த மாதிரிலாம் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, ஸோ அது எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்கான செக் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோட ஹெட் தான் நம்ம எஸ்பியோட ஹெட்டான சேர்மனான CA ஷெட்டி. அவர் தான் அந்த கமிட்டியோட ஹெட்டாக இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பேட் லோன் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் NARCLக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை அனுப்புங்க. அந்த செக் பண்ணுற கமிட்டி தான் இந்த கமிட்டி. அந்த கமிட்டியோட ஹெட் தான் நம்ம எஸ்பியோட சேர்மனான நம்ம CA ஷெட்டி. சரியா? எஸ். ஸோ இது மூலமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 NP அக்கௌண்ட்ஸை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 95,711 கோடி ரூபாய். சரியா? எக்ஸ்போஜர் அவ்வளோ வந்து இது பேட் அப்ஸ் வந்து வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டே. ஸோ NARCLோட சேர்மன் திவாகர் குப்தா, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2021. ரைட். இதே மாதிரி RBI மானிட்டரி பாலிசி இப்போ ரீசெண்டாக போட்டாங்க டிசம்பர் மாதத்துக்கு. ஸோ அதில் வந்து CRR வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணி 4% கொண்டு வந்தாங்க. ரெப்போ ரேட்டை வந்து அன்சேஞ்சுன்னு வச்சிருந்தாங்க. ஸோ ரெப்போ ரேட் எவ்வளோ? 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ரெப்போ ரேட் எவ்வளோ? நம்ம BEML வந்து ஹெவி மொபிலிட்டி வெஹிக்கிள்கான அந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ? ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் சொல்ல மாட்டேன். சரியா? லைவ்லனா நான் தான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு கான்சியஸாகவே சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். சரியா? இன்டர்நேஷனல். ஸோ ஜெர்மனிஸ் KfW டு ப்ரொவைட் 3,444 crore லோன் ஃபார் பெங்களூருக்கு வந்து ஒரு 3,000 கோடி ரூபாய் லோன் கொடுத்துருக்காங்க நம்ம ஜெர்மனியை சேர்ந்த KfW டெவலப்மெண்டல் பேங்க். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மெட்ரோவோட 2வது ஃபேஸை வந்து தொடங்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபேஸ் 2 வந்து வந்து எவ்வளோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,100 இப்போ ஃபேஸ் 2 வந்து பண்ண வேண்டியதுக்கு தேவைப்படுறது 12,141 கோடி ரூபாய் வேணும். ஸோ அதில் 9,696 கோடி ரூபாய் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ADB கிட்ட இருந்து AIB கிட்ட இருந்து JICI கிட்ட இருந்து AFD கிட்ட இருந்து EIB இந்த மாதிரி நிறைய ஃபாரின் பேங்க்ஸ்ல இருந்து ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாங்கிட்டாங்க. ஸோ இது போக இந்த பேலன்ஸ் இருக்க இந்த 3,000க்கு தான் வந்து இப்போ நம்ம ஜெர்மனியை சேர்ந்த KfW பேங்க் கிட்ட வாங்கியிருக்காங்க. சரியா? கிளியர். சூப்பர். நெக்ஸ்ட் KfW CEO ஸ்டீஃபன் விண்டல்ஸ், ஹெட் குவார்டர்ஸ் ஃப்ராங்க்ஃபர்ட், ஜெர்மனி, ஃபவுண்டட் 1948. ரைட். ஸோ இதே மாதிரி மகாராஷ்டிரா பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, சரி, மகாராஷ்டிரா பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக $188 மில்லியன் வந்து $188 மில்லியன் கோடி மில்லியன்ல $188.28 மில்லியன் வந்து லோனா வேர்ல்ட் பேங்க் வந்து மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ், ரீசன் கிடையாது. சரியா? இந்த நியூஸ் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவுக்கும் இந்த மாதிரி வேர்ல்ட் பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேரளாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ அது போக வந்து கேரளா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யார் கொடுத்தா? மேகாலயாவுக்கு கொடுத்தாங்களா? எஸ், மேகாலயா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 93 மில்லியன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ மகாராஷ்டிராவுக்கும் கொடுத்துருக்காங்க வேர்ல்ட் பேங்க்கு. நெக்ஸ்ட் நேஷனல் கவர்மெண்ட் அட்வைஸ் ஜல்வஹாக் ஸ்கீம் டு பூஸ்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். அதாவது வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸை வந்து பூஸ்ட் பண்ணணும். இன்னொரு வாட்டர்வேஸ் மூலமாக வந்து இந்த கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் விஷயத்தை வந்து என்கரேஜ் டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஜல்வஹாக் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. சரியா? ஸோ இது வழக்கமாக நம்ம ஷிப்பிங் மினிஸ்ட்ரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஷிப்பிங் மினிஸ்ட்ரி யாரு? சர்பானந்த சோனோவால். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி என்ன? சர்பானந்த சோனோவாலோட கான்ஸ்டிட்யூன்சி என்ன? சொல்லுங்க. லைவ் நினப்பில் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். சர்பானந்த சோனோவாலோட கான்ஸ்டிட்யூன்சி என்ன? என்னது அந்த BEMLோட டீல் அமௌண்ட் எவ்வளோ? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டேன் மறந்துட்டேன் நானே. எஸ், ரெப்போ ரேட் எவ்வளோ? இது 3க்குமான ஆன்சர் சொல்லணும். ஸோ 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன் கூட 3க்கு எனக்கு ஆன்சர் வேணும். சரியா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் பார்ப்பேன் யாராவது பண்ணுறீங்களா. சரியா? இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு பேசிக்கிறேன். ரைட். ஸோ இந்த ரோட்டில் இருக்க இந்த ரயில் நெட்வொர்க் மூலமாக இருக்க இந்த கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான டிராஃபிக் கன்ஜெஷனை குறைக்கணும். ஸோ இதன் மூலமாக வந்து கொஞ்சம் இன்சென்டிவ்லாம் கொடுக்கணுன்ற மூலமாக இந்த ஷிப் கார்கோஸ், வாட்டர்வேஸ் கார்கோஸை வந்து நிறையா பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜல்வஹாக் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நேஷனல் லீகல் மெட்ராலஜி போர்ட்டல் EMAP அப்படின்ற ஒரு போர்ட்டலையும் வந்து கொண்டு வந்தாங்க. ட்ரேட் அண்ட் கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணணும், ட்ரேட் வந்து ஃபேராக நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த EMAP அப்படின்ற ஒரு போர்ட்டலையும் கொண்டு வந்தாங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேட். இந்தியா லான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பயோபேங்க் இன் சென்னை.
சென்னையில் முதல் முறையாக இந்தியாவிலேயே சென்னையில் தான் வந்து முதல் முறையாக டயபெட்டிஸ் பயோ பேங்க் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. யார் யார் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க? ஐசிஎம்ஆர் இருக்காங்க, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சும் மெட்ராஸ் டயபெட்டிக்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து தான் இந்த டயபெட்டிஸ் பயோ பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ எதை சம்மந்தப்பட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிசர்ச்சுக்கு தேவையானதை கலெக்ட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, பயாலஜிக்கல் சாம்பிள்ஸை வந்து அதை டெஸ்ட் பண்ணி டயபெட்டிஸ் ஸ்டடி பண்ணுறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அது எந்தெந்த மாதிரியான காஸ்ட்னால வருது, எப்படி இப்படி வேரியேஷன்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரி டிஸார்டர்ஸ் வரும், ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை வெரிஃபை பண்ணி ரிசர்ச் பண்ணி குளோபல் ஹெல்த் ரிசர்ச்சுக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பயோ பேங்க் வந்து இந்தியாவில் முதல் முறையாக சென்னையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரைட்டு. ஸோ சென்னை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு கேபிட்டல் சென்னை. சிஎம் எம்.கே. ஸ்டாலின், கவர்னர் ஆர்.என். ரவி. ரைட். ஸோ இதே மாதிரி வேர்ல்டு மேரிடைம் கான்ஃபரன்ஸும் வந்து சென்னையில் தான் வந்து நடந்தேறி இருக்கிறது. சரியா? வேர்ல்டு மேரிடைம் கான்ஃபரன்ஸும் சென்னையில் தான் நடந்தேறி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ அர்ஜுன் எரிகேசி ஜாயின் எலைட் 2800 ELO கிளப். அதாவது வந்து நம்ம அர்ஜுன் எரிகேசி இருக்கார் பார்த்தீங்களா, தெலுங்கானாவை சேர்ந்தவர். எஸ். ஸோ 21 வயசு பையன். ஸோ அவரும் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இப்போ குகேஷ் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருந்தார். சரியா? 18 வயசில் வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ண முதல் பிளேயர் இவர் தான். அதுவும் நம்ம ஊரை சேர்ந்தவர். ஸோ குகேஷ் வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அர்ஜுன் எரிகேசி வந்து இதே மாதிரி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. என்ன நேஷனல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவின் இரண்டாவது இந்தியன் 2800 ELO ரேட்டிங்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுற ரெண்டாவது ஆள் வந்து நம்ம அர்ஜுன் எரிகேசி தான். ஸோ இவரை தொடர்ந்து அடுத்து குகேஷம் இருக்கார். 2783 873 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்காரு. ஸோ அவரை தொடர்ந்து நம்ம விஸ்வநாதன் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து ஒரே ஒருத்தர் 2800 ELO ரேட்டிங்ஸ் வந்து தாண்டினவர். அவருக்கு அடுத்து இப்போ அர்ஜுன் எரிகேசி வந்து தாண்டி இருக்காப்புல. சரியா? ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 4வது இடத்துல இருக்காப்புல. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 2வது ஆளாக வந்து இருக்காரு. இந்தியாவில் இப்போதைக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட். சரியா? இவர் மட்டும் தான் இருக்கார் இந்தியாவிலேருந்து இருக்கவர். ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இவர் 2வது ஆள். 2800 ELO ரேட்டிங்ஸை தாண்டுறவர். ரைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். சரியா? ஸோ சார் என்ன சார் விசா காணோம் அப்படின்னு தேடி இருப்பீங்க. சாரி மக்களே, என் லேப்டாப் இல்லாதனால எனக்கு அந்த ஃபைல் எந்த ஃபைலுமே இல்லை. இந்த ஃபைலே இப்போ நானாக உட்காந்து தனியாக ஃபுல்லாக உட்காந்து ரெடி பண்ண ஃபைலு. ஸோ அதனால அந்த பழைய ஃபைல்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை. என் லேப்டாப் இல்லாதனால என்னால் அந்த கண்டென்ட்லாம் எடுக்கவே முடியல. இதுலையாவது எங்கேயுமே இல்லை இந்த கண்டென்ட். நான் எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. ஸோ டெலகிராமில் போட்டிருப்பேன். காலிலேருந்து இந்த ப்ரெஷரில் அதை மறந்துட்டேன். டெலகிராமில் பிடிஎஃப் போட்டுருந்துருப்பேன். சாரி. சரியா? ஸோ நீங்கள் பிடிஎஃப் கூட பார்த்துக்கோங்க. திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நேற்று படித்த சிஏவை 14ஆம் சிஏவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இனிமேல் நாளையிலேருந்து கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். லேப்டாப் வந்துருச்சு. ஸோ நாளையிலேருந்து கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். லைவே வந்துடுவேன். பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். ரெகுலராக படிங்க. ஸோ எஸ்பிஐ எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு டிசம்பர் மந்த்லேருந்து சிஏ படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க. சரியா? ஓகே மக்களே. ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. டாடா, பபாய், see you. டாடா, பாய்.